வெல்கம் டு சகஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் செப்டம்பர் 14 நடைபெற்ற குரூப் 2 ஏ தேர்வுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம பொதுத்தமிழுக்குரிய வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொது அறிவு பார்ட் ஏ, ஜெனரல் ஸ்டடீஸ். பின்வரும் இணைகளில் கொஸ்டின் நம்பர் 1, பின்வரும் இணைகளில் தவறானதை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. தவறானது வந்து ஆன்சர் சி. 4 மட்டும் சொல்றாங்க. 4 மட்டும் கிட்டூர் மலபார்ன்றது மட்டும் தவறு. மித்த ராமோசிஸ் அப்படின்றது பூனா பகுதி, கிளர்ச்சி ஏற்பட்ட இடங்கள் எந்த பகுதின்னு சொல்லி, பூனாவில் வந்து ராமோசிஸ், பஞ்சாப் பகுதியில் குகா கிளர்ச்சி, ஒரிசால சந்தல்ஸ் கிளர்ச்சி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. 1ஆம் நம்பர் கொஸ்டினுக்கு ஆன்சர் 4, அதாவது ஆன்சர் சி 4 மட்டும் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார். யார் சமர்ப்பித்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவங்க சமர்ப்பித்தாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, நியூ லாம்ப்ஸ் ஃபார் வோல்ட் என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் டி, அரவிந்த கோஷ். நியூ லாம்ப்ஸ் ஃபார் வோல்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4, பின்வரும் நிறுவனங்களை அதன் சரியான இருப்பிடத்துடன் பொருத்தவும். ஆன்சர் பி. ஆன்சர் பியில் வந்து பார்த்தீங்கன்னா NIFPHATT அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொச்சி. அடுத்தது CICEF அப்படின்றது பெங்களூரை குறிக்கிறது. NFDB ஹைதராபாத்தை குறிக்கிறது. CAA சென்னையை குறிக்கிறது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து ஏ கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் சொல்லுவாங்க. அப்போ இந்த கூற்று ஏயும் ஆரும் சரியானது. அது என்னன்னு சொல்கிறேன். இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன. இது கூற்று. காரணம் கேட்டால், பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும், நவீன சிறு தொழில்களில் தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஏ. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6, பின்வருவனற்றுள் எது சரியானதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சமத்துவமான முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும். ஏல அதை சொல்லியிருக்காங்க. பில அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் சொல்லியிருக்காங்க. இது கொடுத்துருக்க ஆன்சர் வந்து பி கொடுத்துருக்காங்க. பி மட்டும் சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது சொன்னது, அதாவது அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7, பின்வருவனற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ. திட்ட காலத்தில் 75% விழுக்காடாக கல்வியறிவில் உயர்வு. ஆன்சர் ஏ தான் கரெக்டு. 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு 75% இருக்குன்ற சொல்லியிருக்காங்க, உயரணும்னு சொல்லி. கொஸ்டின் நம்பர் 8, கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதில் ஆன்சர் வந்து டி. டைரக்டாக நம்ம ஆன்சருக்கே போயிடுவோம். இருவருக்குமே மறுநியமனம், அதாவது கூற்று இருவருக்குமே மறுநியமனம் சாத்தியமல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபுல்லாக படிச்சிடுறேன். மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம், ஆனால் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம் அல்ல. இந்த கூற்று சரியானது கிடையாது. அடுத்தது, மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம், ஆனால் மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம் அல்ல.
இதுவும் தவறு. இருவருக்குமே மறு நியமனம் சாத்தியம்ன்றது தவறு. இருவருக்குமே மறு நியமனம் கிடையாது அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் டி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. சர்க்காரிய ஆணையம் பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல 3, 4 மட்டும் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறான கூற்று எதுன்னு சொன்னதுக்கு 3, 4 தவறான கூற்று. தவறான கூற்று என்னன்றது சொல்றேன். 3, 4 கூறு 356 நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரைய கமிஷன் வந்து இது 356ன்றது ஆட்சி கலப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சரத்து. ஆனா 356 இந்த சர்க்காரிய கமிஷன் அமைச்சதோட நோக்கம் மத்திய மாநில அரசுகளின் சுமூக உறவை வந்து ஆராயறதுக்காண்டி அமைக்கப்பட்டது சர்க்காரிய கமிஷன். அடுத்தது வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. இதுவும் தவறு. சரியான விடை எது? இதுல கொடுத்திருக்கிறதுல கொஸ்டின்ஸ்ல வந்து தவறானது எதுன்றது கேட்டதுக்கு ஆன்சர் வந்து 3, 4. இதுல சரியான கூற்று எது அப்படின்றத பார்த்தோம்னா சர்க்காரிய ஆணையம் 1983ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இது கரெக்டு. இந்த ஆணையம் 247 பரிந்துரைகளை அளித்தது. இதுவும் கரெக்டு. கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3, 4 தான் சரி. அடுத்தது ஏன்னா தவறான என்ன கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10. சரியான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 3, 4 சரின்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமதும் என் சஞ்சீவ ரெட்டி 2 பேருமே சரின்னு சொல்லியிருக்காங்க. பக்ருதீன் அலி அகமது 1974, சஞ்சீவ் ரெட்டி 1977. அடுத்தது இது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் கரெக்டு. 3 மற்றும் 4 சரியானது. அடுத்தது பொருந்தாத இணையத்தை சொல்லியிருக்காங்க. திரும்பவும் கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 4 இன்கரெக்ட்லி மேட்ச்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3, 4 மட்டும் சொல்லிடுறேன். ஏ ஆன்சரு 3, 4 தவறான இணை. 3 என்ன சொல்றாங்கன்னா சட்ட உறுப்பு 23 கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்புன்னு சொல்றாங்க. இது கண்டிப்பான முறையில் தவறு. அடுத்து சட்ட உறுப்பு 20 அப்படின்றது சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை சொல்றாங்க. இதுவும் தவறு. அதனால இவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் இது கரெக்டு. அது தவறானதுன்றதுக்கு இது சரி. புக்கில் இருக்கிறது வந்து சட்ட உறுப்பு 18 எதை சொல்லுது அப்படின்னா பட்டங்களை ஒழிக்கிறதான் சொல்லுது. சட்ட உறுப்பு 21 உயிர் வாழுதல் மற்றும் தனி மனித சுதந்திரத்துக்கான பாதுகாப்பை சொல்லுது. இது புக்கில் இருக்கக்கூடிய சரியான கூற்று. அடுத்தது நகரங்களை அழிப்பவர். கொஸ்டின் நம்பர் 12. நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திரன் தான் நகரங்களை அழிப்பவர் அப்படின்னு அறியப்படுகிறார். இந்திரன். ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 13. கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்று. கொடுத்தது எல்லாமே தவறான இணை தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. சரியானது 3மே சரியானது கொடுத்துட்றாங்க. 1 மட்டும் அப்படி கேட்டிருக்காங்க. பூராமே கிட்டத்தட்ட திறனாய்வு கேள்வியாக தான் வந்திருக்கு. தவறானதை நான் சொல்லிடுறேன். ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது. இதுதான் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டால் ஏதே ஆன்சர். ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையவே கிடையாது. இதில் ஆன்சர் கரெக்டாக புக்கில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சரியான கூற்றுன்னு கேட்டிருந்தாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய 3மே வரும். எது அப்படின்னா ஹரப்பா நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் கிராமங்களை சார்ந்திருந்தது. இது கரெக்டு. ஹரப்பா நகரத்தின் எச்சங்கள் சிறிய கிராமங்களிலும் கிடைக்கின்றது. இதுவும் கரெக்டு. லோத்தலின் சிறப்பம்சம் துறைமுகமாகும். லோத்தல் துறைமுகம்னு நம்ம ஆல்ரெடி இதிலே படிச்சிருக்கோம். அடுத்ததாக 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் எந்த நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர்? 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் வந்து தங்க நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர். ஆன்சர் ஏ. 2ஆம் சந்திரகுப்தருக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் ஃபுல்லாமே தங்க நாணயங்களை வெளியிட்டார்கள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15. சாக் இ சார்ப் அல்லது ஹசில் இ சார்ப் என்பதன் பொருள் நீர்ப்பாசன வரி அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் பி. சாக் இ சார்ப் அல்லது ஹசில் இ சார்ப் என்பதன் பொருள் நீர்ப்பாசன வரி. கொஸ்டின் நம்பர் 16. பின்வருவற்றில் எவை சரியாக இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 1, 2, 4 சரின்னு சொல்லியிருக்காங்க.
ஒன்று என்னன்னா ஹெமடைட் தாது இரும்பின் ஆக்சைடு, மேக்னைடைட் தாது கருப்பு தாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 4 வந்து சிட்ரைட் வந்து இரும்பு கார்பனேட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் கீ வந்து சி ஆன்சர். 1 2 4. அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 17. அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்கும் மீட்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அலகு செயல்பாடுகள் ஆகும். இந்த முறை பின்வரும் எந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் டி, எம்எஸ்டபிள்யூவிலிருந்து கழிவு கூறுகளை செயலாக்குதல் மற்றும் மீட்டெடுத்தல். இந்த முறையில் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஆன்சர் டி, ப்ராசஸிங் அண்ட் த ரெக்கவரி ஆஃப் வேஸ்ட் காம்போனன்ட்ஸ் ஃப்ரம் எம்எஸ்டபிள்யூ. ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 18. 18க்கு ஆன்சர் ஏ கொடுத்துருக்காங்க. ஏல வந்து 1 2 மற்றும் 3 மட்டும் சொல்லியிருக்காங்க. பின்வருவனவற்றில் எவை பொதுவாக விதைப்பு முகவர்களாக உபயோகிக்கப்படுகின்றன? வெள்ளி அயோடைடு, உலர்பனி, சோடியம் குளோரைடு. இது உங்க 3 பேர் மட்டும்தான் விதைப்பு முகவர்களாக உபயோகப்படுத்தப்படுகின்றன அப்படின்றத சொல்றாங்க. ஆன்சர் வந்து ஏ. அடுத்தது தமிழ்நாடு டே செலிப்ரேட்டட் எவரி இயர் ஆன், அதாவது தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது. ஜூலை 18 தான் கொண்டாடுறாங்க. ஆன்சர் டி, ஜூலை 18 தமிழ்நாடு தினம். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி பேர்டு, கீழ்கண்டோட்டி சரியாக பொருத்தப்பட்ட இணை எதுன்னு இப்போதான் ஃபர்ஸ்ட் எங்க கேட்குறாங்க. சரியான இணை எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. 1 2 கரெக்டு. 2014 ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டமும் 2023 எனது இளைய பாரதம், அதாவது மை யங் MY பாரத் அப்படின்ற திட்டமும் வந்து சரியானது. ஆன்சர் பி. அடுத்ததாக 21, இது பிசிக்ஸ் கொஸ்டின். 0.5 0.5 ஏ மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியே சென்ற எதிர் மின்னணுக்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் டி, 3.8 × 10⁻20. அடுத்தது 22 வந்து இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திரத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காகாநாட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. ஆன்சர் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 23. விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலியை காலவரிசைப்படி தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சி, சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர். ஃபர்ஸ்ட் சாக்ரட்டிஸ், அதுக்கடுத்து பிளேட்டோ வருவார், அதுக்கடுத்து அரிஸ்டாட்டில், அடுத்தது அலெக்சாண்டர். கொஸ்டின் நம்பர் 24. இது பிசிக்ஸ் கணக்கு. 10 கிலோ எடையுள்ள ஒரு பொருளில் 1 நியூட்டன் விசை செயல்படுகிறது. இதன் விளைவாக அந்த பொருள் 4 வினாடிகளில் 100 சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும் எனில் அதன் ஆரம்ப வேகத்தை கண்டறியவும். ஆன்சர் 5 சென்டிமீட்டர் பை வினாடி. அடுத்ததாக 25 கொஸ்டின் நம்பர். ஒரு ரோஜா நிறப்பூவில் பச்சை ஒளி ஒளிர்கிறது, அப்போது அதன் இதழ்களின் நிறமாக தோன்றுவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் கருப்பு. 25க்கு கருப்பு. 26 நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1956. LIC ஆரம்பிக்கப்பட்டதும் 1956 தான். மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டதும் 1956 தான். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது? 1956 ஆன்சர். அடுத்தது 27க்கு ஆன்சர் பி கொடுத்துருக்காங்க. பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அடுத்ததாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், அடுத்தது பெரியார் பல்கலைக்கழகம், அடுத்தது திருவள்ளூர் பல்கலைக்கழகம். ஆன்சர் பி. அடுத்ததாக 28 .
கூற்று கொடுத்துருக்காங்க, காரணமும் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து சி கொடுத்துருக்காங்க. ஏ வந்து தவறானது, ஆர் சரியானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே படிக்கிறேன். கூற்று ஏ, சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தார். காரணம், இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் மட்டும் சரி, ஆனால் கூற்று வந்து தவறானதுன்றத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சி, ஏ தவறானது, ஆர் சரியானது. அடுத்தது, மேட்ச் த ஃபாலோயிங், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 29, ஆன்சர் டி கொடுத்துருக்காங்க. பிராமணர் அல்லாதோர் இயக்கம், பிராமணர் அல்லாதோர் இயக்கம் வந்து ஆரம்பித்தவர் ஜோதிபா புலே தான். சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தவர் ஈவே ராமசாமி. சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி. சத்யஜோதக் சமாஜ் இயக்கம் ஸ்ரீ சாகு மகாராஜ். அப்படியே வரிசையாகவே கொடுத்துட்டாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 30, ஈவேரா பற்றி காலவரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சி. ஃபர்ஸ்ட் வந்து அவர் காங்கிரஸில் சேர்றாரு. அதுக்கு அடுத்ததாக அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகிறார் ஈவேரா. அதுக்கு அடுத்ததாக வைக்கம் சத்தியாகிரகத்தை துவக்கினார். அடுத்ததாக அவர் நீதி கட்சியின் தலைவராகிறார். இதுதான் அவரோட ஈவேரா அவர்களோட காலவரிசை. ஆன்சர் சி. 31, வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் குலசேகரர் தான். இதை படிச்சிருக்காரு. ஆன்சர் டி. 32, மேட்ச் த ஃபாலோயிங், தோற்றுவித்தவர்களுடன் தொடர்புடைய செய்தித்தாளை சரியாக படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஏ கொடுத்துருக்காங்க. ஏல வந்து ரிச்சர்டு ஜான்சன் மதராஸ் கூரியர், ஜிபி பிள்ளை மதராஸ் ஸ்டாண்டர்டு, சார்லஸ் லாசன் மற்றும் ஹென்ரி ஹார்னஸ் மதராஸ் மெயில், ஜி சுப்பிரமணிய ஐயர் தி ஹிந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 33, 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திருக்குறளை தான் குறிக்கிறது. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்தது 34, எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தினையளவு நன்றிய, அதாவது ஆன்சர் பி. 35, கொஸ்டின் நம்பர், கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம். இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரதிதாசன். ஏ வந்து பாரதிதாசன் ஆன்சர். அடுத்தது 36, அகில இந்திய முஸ்லிம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றியது. ஆன்சர் சி. மார்ச் 23, 1940 நிறைவேற்றுறாங்க பாகிஸ்தான் தீர்மானத்தை. அதுக்கடுத்து 37, மேக்ஸு. ஏற்கனவே நம்ம இது சார்ந்த வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். முழு தொகுப்பாக வந்து கணித பகுதிக்கு நம்ம அடுத்த ஒரு பிடிஎஃப் பதிவில் கணக்கு ஃபுல்லாக போட்டுடலாம். அதுக்கடுத்து பார்ப்போம். கணக்கை விட்டுட்டு போவோம். ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், குறிச்சிக்கிட்டு இருக்கவங்க குறிச்சுங்க. 37க்கு ஆன்சர் டி. அடுத்தது 38க்கு ஆன்சர் ஏ. கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை 1200 ரூபாய் கூடுதலாக விற்றிருந்தார். லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினியின் அடக்க விலை கேட்குறாங்க. அப்போ 1200 ரூபான்றது 8% அப்படின்டா. அப்போ 8% 1200னா 120%. அப்போ மடிக்கணினி அடக்க விலை கேட்குறாங்க. 8% 1200னா அப்போ 100% எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் உங்களுக்கு 15000 ரூபா வரும். அடுத்தது 39, 500 30%, 30% மதிப்பில் 20% என்ன அப்படின்னு சொல்றாங்க. 500ன்றது 100%னா அப்போ 30% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 30%ல் 20% எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறது. ஆன்சர் 30. அடுத்தது ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் சீரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கணக்கு நம்ம தனியாக வீடியோவில் பார்த்துக்கலாம். அடுத்தது போகலாம். டைஸ்லான் கணக்கு இருக்குது. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய வீடியோ பதிவுகள்
டிஎன்பிசிக்கு பயன்படுற வகையில் நம்ம சேனலில் வரிசையாக போட்டுகிட்டே இருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். தனி வெட்டி, கூட்டு வெட்டி, மீச்சிமா, நிறையா ரொம்ப அது எளிமையான கணக்குகள் நிறையா கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக. கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 51. ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக அப்படின்னா பி ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து உலக வரலாறு ஒரு பார்வை, அடுத்தது ஓர் சுயசரிதை சுதந்திரம் நோக்கி, அடுத்தது இந்தியாவின் கண்டுபிடிப்பு, அடுத்ததாக தான் சுதந்திரத்திற்கு முன் அப்படின்ற புக்கு. அடுத்தது 52. பின்வரும் நூற்றுள் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பி விநாயக் தாமோதர் சாவர்கர். மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் விநாயக் தாமோதர் சாவர்கர். அடுத்தது 53. 53க்கு அனைத்திந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யாருன்னா குவாஜா சலிமுல்லா. ஆன்சர் பி குவாஜா சலிமுல்லா. அடுத்த 54. 54க்கு கூற்று கொடுத்து காரணம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி தான், ஏயும் ஆரும் சரின்னு சொல்றாங்க. ஆர் என்பது ஏயினுடைய சரியான விளக்கம். கூற்று ஏ, சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார். காரணம் ஆர். ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது அப்படின்றது காரணம், சரியான காரணம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 55. கொஸ்டின் நம்பர், இந்தியாவில் வறுமை பற்றிய பின்வரும் ஆய்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓஜா ஆய்வு, அதுக்கடுத்ததாக தண்டேகர் மற்றும் ராத் ஆய்வு, அடுத்தது மின்ஹாஸ் ஆய்வு, அடுத்ததாக பர்தான் ஆய்வு. அதை தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது 56. கொஸ்டின் நம்பர் ஒன்லி ஏ தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை. ஆன்சர் ஒன்லி ஏ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிடுறேன், தொழில்நுட்பம் உருவாக்கம் மற்றும் பரவல் கொள்கைகள், தொழில்நுட்பம் உருவாக்கம் மற்றும் பரவல் கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள். ஒன்று மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஏ ஆன்சர். 57. மேட்ச் த ஃபாலோயிங். ஆன்சர் வந்து ஏ கொடுத்துருக்காங்க. வரி வருவாய் அப்படின்றது வருமானம் மற்றும் செலவு மீதான வரிகள் தான் வரி வருவாய். வரி அல்லாத வருவாய் அப்படின்னா வட்டி ரசீது. மூலதன ரசீதுகள் அப்படின்றது நிகர சந்தை கடன்களை குறிக்கக்கூடியதா சொல்றாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 58. மேட்ச் த ஃபாலோயிங். இயற்றப்பட்ட ஆண்டு சட்டத்தின் பெயரை சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஏ தான் கொடுத்துருக்காங்க. 1963 அப்படின்றது இந்திய ஒன்றிய பகுதி சட்டம். 1991 தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம் 1991. அடுத்தது 1971 நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம் 1971. அடுத்தது 1951 அப்படின்றது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். ஆன்சர் ஏ. 58க்கு ஆன்சர் ஏ. அடுத்தது 59. 59 கூற்று காரணம் சொல்லியிருக்காங்க. ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஏ சரின்னு சொல்றாங்க, உண்மைன்னு சொல்றாங்க. ஆறு தவறுன்னு சொல்றாங்க. உண்மையை மட்டும் சொல்லிடுறேன். கூற்று ஏ, இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி எனும் இருவிதமான பணிகளை செய்கிறார். இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர், அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி எனும் இருவிதமான பணிகளை செய்ய. இது சரி. சரி, காரணம் வந்து ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொன்னது இது தவறான கருத்து. காரணம் ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 60. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பை இந்த வடிவத்தில் சேர்த்தனர். ஆன்சர் வந்து சி. சி வந்து என்ன சொல்றாங்கன்னா அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர் அப்படின்றது அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள்.
அடுத்தது 61, கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் ஏ 1 மற்றும் 2. 1, 2 மட்டும் சொல்றாங்க. 1 மற்றும் 2 எதுனா அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாதது தேசிய வளர்ச்சி குழுவும் நிதி ஆயோக்கும் மட்டும்தான். தேர்தல் ஆணையமும் நிதி ஆணையமும் ரெண்டுமே அரசியலமைப்புல இருக்கு. அடுத்தது 62, வருபவர்களுள் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யாருன்னா குல்பதன் பேகம் தான் அந்த வரலாற்றை எழுதியிருப்பாங்க. ஆன்சர் ஏ. அடுத்தது 63க்கு டி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்ட உள்ளவற்றில் எது தவறானது அப்படின்னா குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டு வந்தது தவறானது. சரியானதை சொல்லிடுறேன். தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றினார் 1425. அவர் காலத்தில் டக்சின் குழுவிற்கும் வெளிநாட்டு குழுவுக்கும் இடையிலான மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது. 1424-25ஆம் ஆண்டில் வாரங்கல் என்ற இடம் கைப்பற்றப்பட்டது. இது பூராமே சரி. அப்போ 63க்கு ஆன்சர் டி, இது மட்டும்தான் தவறுதலான இணை. அடுத்தது 64, இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 64க்கு ஆன்சர் டி, விஏ ஸ்மித். விஏ ஸ்மித் தான் ஆன்சர். அடுத்தது 65, கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்பொழுது இந்தியாவில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, மொஹஞ்சதாரோவோ ஹரப்பாவோ தற்பொழுது இந்தியாவில் இல்லை. அப்போ இங்கே இருக்கக்கூடியது எதுனா பனவாலி மற்றும் ரூபார், லோத்தல் மற்றும் காலிபங்கன், ஹர்கோடா மற்றும் தோலாவிரா, இது எல்லாமே இந்தியாவில் இருக்கு. அடுத்து 66, கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒடிசாவில் 6 மற்றும் மேற்கு வங்கத்தில் 2 சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியவை. இவற்றில் எந்த பகுதியானது கடுமையான வகை புயல்களில் 70% பாதிப்பை அடையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுந்தரவன பகுதி தான் கடுமையான பகுதி, கடுமையான பாதிப்பை 70% பாதிப்பு அடையும் சொல்லி சொல்றாங்க. ஆன்சர் டி, சுந்தரவன பகுதி. 67 கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய இந்தியாவின் ஒரு பழங்குடியினம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் சி சொல்லியிருக்காங்க, பில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய இந்தியாவின் ஒரு பழங்குடியினம், அந்த கூற்று என்னன்னு சொல்லிடுறேன். மகாபாரத இதிகாச கதாபாத்திரம் ஏகலவனுடன் தொடர்புடையவர்கள். அடுத்ததாக ஆரவல்லி விந்தைய மற்றும் சாத்புரா மலைத்தொடர்களில் வாழ்பவர்கள், சிறிய குன்றுகளில் குடிசை அமைக்கிறவங்க, மக்காச்சோளமே பிரதான உணவுன்றவங்க யார் அப்படின்னா பில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அடுத்தது 68, கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு, கர்நாடக பூமியின் வடக்கு நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மால்நாடு. ஆன்சர் மால்நாடு என அழைக்கப்படுகிறது ஏ. அடுத்தது 69, எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாட்சி வசதியை தொடங்கியது அப்படின்னா ஆன்சர் தகவல் தொடர்பு அமைச்சகம். சி ஆன்சர் தகவல் தொடர்பு அமைச்சகம். அடுத்த 70, மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றை பொறுத்துக. ஆன்சர் சி கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு டால்பின் தேசிய, அதாவது தற்போது குறைந்து வரும் அரிய வகை விலங்கினங்கள்ல சேர்க்கிறாங்க. இந்தியாவுக்கு டால்பின். ஜப்பானுக்கு செர்ரி மலர்ச்சி. அமெரிக்காவுக்கு வழுக்கை கழுகு. சீனாவுக்கு பியோனி அப்படின்னு சொல்லக்கூடியது. சீனாவுக்கு பியோனி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 71, ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்ப் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி, புகழ்பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு தான் வழங்கப்படுது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 72, நிலவின் சில பகுதியில் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏனென்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு செங்குத்தாக, அதாவது ஆன்சர் ஏ, செங்குத்தாக இருப்பதால். அது கொஸ்டின் நம்பர் 73 ஆன்சர் ஏ தான் கொடுத்துருக்காங்க. CO2 ஆன்சர்
புவி வெப்பமயமாதல் கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது NOx அப்படின்றதுக்கு ஆன்சர் அமிலமலை. அடுத்தது காரியம் பிபி, காரியத்துக்கு நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் உள்ள துகளுறு மாசு. அடுத்தது ஹைட்ரோ கார்பன் HCக்கு ஒளி வேதியியல் புகைப்பனி உருவாவதற்கான ஒரு மூலப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க, ஆன்சர் ஏ. அடுத்தது 74 கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் கொடுத்ததுல ஏ ட்ரூன்னு சொல்றாங்க, ஆர் இஸ் நாட் ட்ரூ, கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இது வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் வந்து டி கொடுத்துருக்காங்க, சரியான விளக்கம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஏ சரியானது, ஆர் சரியான விளக்கம் அல்ல. ஆன்சர் டி. கூற்று காரணத்தை சொல்லிடுறேன். 2, 4 டி கலைக்குழியாக 2,4-D கலைக்குழியாக செயல்படுகிறது. 2,4-D கருவுறாமல் கனி உருவாக காரணமாகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஏ சரியானது, ஆர் என்பது சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க, ஆன்சர் டி. அடுத்தது 75 புறவயப்பட்ட தன்மை, முன்கணிப்பு தன்மை மற்றும் பொதுத்தன்மை ஆகியவை அறிவியல் முறையின் அம்சங்களாக அமைகிறது. ஆன்சர் ஏ, அறிவியல் முறையில் அம்சங்களாக அமைகிறது. அடுத்ததாக 76 கொஸ்டின் நம்பர். பின்வருவனவற்றுள் CEDAW என்ற விரிவாக்கத்தின் பொருளை சரியாக தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் சி, பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான மாநாடு, CEDAW அப்படின்றது. அடுத்தது 77க்கு தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளுக்கும் பின்வருவனவற்றுள் எது ஒரே இடத்தில் உள்ளது அப்படின்னா ஆன்சர் பி, தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு தான் ஆன்சர் பி. 78 1987 தேசாக ஐக்கிய நாடு சபை அறிவித்தது. ஆன்சர் பி, சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. 1987 சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு அப்படின்றத சொல்றாங்க. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஷெல்டர் ஃபார் த ஹோம்லெஸ். அடுத்ததாக 79 எந்த ஆண்டு பிளிப்கார்ட் தமிழ்நாடு MSME வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, 2021. அடுத்த கொஸ்டின் 80 மேட்ச் ஃபாலோயிங் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சி சொல்லியிருக்காங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றது சி நடேசன் அவர்களால் இது பண்ணப்பட்டது. குடியரசு இதழ் தந்தை பெரியார். தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் ஏ சிங்கவேலர். சுதந்திர கட்சி சி ராஜகோபாலாச்சாரி. அடுத்ததாக 81 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பி, 555 சதுர கிலோமீட்டர். 555 சதுர கிலோமீட்டர். கொஸ்டின் நம்பர் 82 இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் ஏ, முதுக்குறவை அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. முதுக்குறவை என்று அழைக்கப்பட்டனர். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 83 பின்வரும் வகைக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் ஏ, 1 மற்றும் 3 மட்டும் சொல்லியிருக்காங்க. 1 வந்து திருவிக்கா தேசபக்தன். 3 வந்து அன்னிபெசன்ட் நியூ இந்தியா. அடுத்ததாக 84 டேஸின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். ஆன்சர் பி, ஊமத்துறையின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். அடுத்ததாக 85 பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் டி, செல்வம். பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் செல்வம். 86 டேஸ் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் என்று யாரை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் ஏ, அரண் ஆக்கம் வேண்டாதான் பிறனாக்கம்
பேனாது அழுக்கறுப்பான் அப்படின்றது சொல்றாரு. அடுத்ததாக 87 தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எது அப்படின்றது ரொம்ப பரவலாக பேசப்பட்ட கொஸ்டின். ஆன்சர் துவை வேட்டி. தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எது? துவை வேட்டி. அடுத்தது 88 உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்கான புறநானூற்று பாடல் அடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, கல்வியைத்தான் சொல்லுது. ஆன்சர் ஏ, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்கான புறநானூற்று பாடல் அடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது? கல்வி. அடுத்தது 89 கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்சர் பி கொடுத்துருக்காங்க. பி என்ன சொல்லுன்னா பி மட்டும்தான் சொல்லுது. 3ஆம் சங்கத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் ஆன்சர், 3ஆம் சங்கம். அடுத்தது 90 இது கணித பகுதியை நம்ம தனியாக பார்ப்போம்னு சொல்லியாச்சு. இது ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் மெத்தடில் கணித பகுதியை நம்ம ஒரு வீடியோவில் பதிவு பண்ணிடலாம். ஆட்கள், நாட்கள், நேர்மாறல், எதிர்மாறல், சதவீதம், இந்த மாதிரி கணக்கு ரொம்ப எளிமையாக இருந்துச்சு இந்த கொஸ்டின்ஸில். எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பொதுத்தமிழ் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பதிவு பண்ணியாச்சு. அதனோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை போய் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நிறையா நம்ம இப்போ 2010 டிஎன்பிஎஸ்சி பொதுத்தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் சம்மந்தமான வினாத்தாள் அனைத்துமே இப்போ நம்ம ரெகுலராக நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கோம். அப்பெல்லாம் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.